வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பயணம் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்டை பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக ஒரு பெரிய டாக்குமெண்ட்டு, கிட்டத்தட்ட 700 பேஜுக்கு போட்டு வச்சுருக்கானுங்க. நம்ம இதுக்கு டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான டேட்டாஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதுவும் அங்கங்கே இருக்கும். அதை நம்ம அந்த பிடிஎஃப்ல வந்து படிக்கணும்னு நினச்சா ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் நோட்ஸாகவே கிரியேட் பண்ணிட்டேன். அந்த நோட்ஸ் நம்ம தான் பார்க்க போகிறோம். இதுலேருந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்ட்ஸு, ப்ரீவியஸ் கொஷினில் எதெல்லாம் கேட்டிருப்பாங்க, இனிமேல் கேட்கறக்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குது, அந்த ஃபேக்டை மட்டும் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? நிறையா ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சில தமிழ்நாடு ரிலேட்டடான டேட்டாஸ் இருக்குது. அது போக சில நேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த 700 பேஜ் வந்து நம்ம 30 பேஜ் நோட்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம படிக்க போகிறது இந்த வெறும் 30 பேஜ் மட்டும்தான். இந்த வீடியோவை நான் ரெண்டாக மேக் பண்ண போகிறேன். இந்த பாலிசி நோட்டுக்கான வீடியோ வந்து பார்ட் 1 அந்த பார்ட் 2. பார்ட் 1 வீடியோவில் ஃபஸ்ட்டு 15 பேஜஸ், பார்ட் 2வில் வந்து செகண்ட் 15 பேஜஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 15 பேஜஸில் தமிழ்நாடு ரிலேட்டடான டேட்டாவை கம்பைல் பண்ணிட்டேன். அது போக ஸ்கீம்ஸ் நம்ம ஓரளவுக்கு பார்க்கலாம். அதுவே பார்ட் 2 வீடியோவில் இந்த பாலிசி நோட்டில் என்னென்ன அப்ரிவேஷன்லாம் கொடுத்துருப்பாங்கள்ல, அதெல்லாம் கம்பைல் பண்ணிட்டேன் ஒரு செட்டாக. அதுக்கப்புறம் இந்த பாலிசி நோட்டில் சில முக்கியமான டேட்டாஸ் கொடுத்துருந்தாங்க, முக்கியமான ஆக்ட்ஸ். ஓகேங்களா? அந்த ஆக்ட்ஸில் நமக்கு ப்ரீவியஸ் கொஷின்லேயும் கேட்டிருக்காங்க. எல்லா ஆக்டையும் நம்ம மொத்தமாக கம்பைல் பண்ணிட்டோம். அது போக சில ஸ்கீம்ஸும் இருக்காது அதுலேயும், பார்ட் 2லையும். அதனால் இது பார்ட் 1 வீடியோ. இந்த பார்ட் 1 வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு பார்ட் 2 வீடியோவும் பாருங்கள். ஓகேங்களா? நம்ம ஆரம்பிக்கலாம். ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்டு. நமக்கு இந்த பாலிசி நோட்டில் ஃபஸ்ட்டு சில குறள்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் சங்ககால இலக்கியங்கள்லேருந்து சில கோட்டும் இருக்கும். அதை ஃபுல்லாக கம்பைல் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம். உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து, திருக்குறள். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நோயாளி, மருத்துவர், மருந்து, உடனிருந்து கவனிப்பவர், ஒன்றோடொன்று தொடர்புடைய இந்த நான்கும் இணைந்து செயல்பட்டால்தான் நோய் நீங்கும். எனவே இந்நான்கு தூண்களின் மீதே மருத்துவம் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான குறள். ஓகேங்களா? இப்போ கொஷின் எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்க நானே சொல்கிறேன். நானே கொஷின் கேட்குறேன் பாருங்களேன். மருத்துவத்தை தாங்கும் 4 தூண்கள் எவைன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேங்களா? நோயாளி, மருத்துவர், மருந்து, உடனிருந்து கவனிப்பவர். இது ஆன்சர். இன்னொரு விதமாக கொஷின் கேட்கணும்னா, எவை 4ம் இணைந்து செயல்பட்டால்தான் நோய் நீங்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 4 ஆப்ஷன் வைக்கலாம். அதில் நோயாளி, மருத்துவர், மருந்து, உடனிருந்து கவனிப்பார். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம். அதனால் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான குறள் இது. அடுத்து போகலாம். பெருமவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பெற. இதுவும் திருக்குறள் தான். என்ன மீனிங் தராங்க? அறிய வேண்டிய நல்லறிவை அறிந்த பிள்ளைகளை பெறுவதுதான் உலகிலேயே ஆகச்சிறந்த செல்வம். மற்ற செல்வங்கள் எல்லாமே இதற்கு ஈடாகாது. ஓகேங்களா? இப்போ கொஷின் எப்படி கேட்கலான்னா, உலகிலேயே ஆகச்சிறந்த செல்வம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? ஆப்ஷனில் பார்த்தோன்னா, நல்லறிவை அறிந்த பிள்ளைகள், நல்ல கல்வியை கற்ற பிள்ளைகள், நல்லொழுக்கத்தை பெற்ற பிள்ளைகள், இந்த மாதிரி ஆப்ஷன் வைக்கலாம். ஓகேங்களா? நமக்கு ஆப்ஷன் என்ன, ஆன்சர் என்னன்னா, நல்லறிவை அறிந்த பிள்ளைகள் தான் இந்த உலகிலேயே ஆகச்சிறந்த செல்வம் என்று வள்ளுவர் கூறுகிறார். இதை நான் வச்சுக்கோங்க. மேலே வந்து நோயாளி, மருத்துவர், மருந்து, உடனிருந்து கவனிப்பவர். இவர் தான் மருத்துவத்தின் 4 தூண்கள், அல்லது இவை 4ம் ஒன்றாக செயல்பட்டால் தான் நோய் நீங்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அடுத்து நமக்கு திருமூலரோட ஒரு வரிகளை கொடுத்துருக்காங்க. உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இது திருமூலர் தான் எழுதியிருப்பாரு திருமந்திரத்தில். இது நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. யார் எழுதினானும் கேட்டிருக்காங்க, எந்த புக்கில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கோட்டு. நல்லா பார்த்துக்கோங்க. குரூப் 4 படிக்கிறவங்க இந்த கோட்டை ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து சில தமிழ்நாடு ரிலேட்டடான ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேக்ட்ஸ் நம்ம கம்பைல் பண்ணி மொத்தமாக பார்த்துடலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்ட் மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன். அவங்க இஷ்டத்துக்கு சர்வே, அந்த சர்வே, இந்த சர்வேலாம் போட்டு வச்சிருந்தாங்க. நம்ம டிஎன்பிசியில் எதெல்லாம் கேட்பாங்களோ அதை மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து, த நேஷனல் கமிஷன் ஆன் பாப்புலேஷன் ரிப்போர்ட் ஹேஸ் ப்ரொஜெக்டட் தட் தமிழ்நாடுஸ் பாப்புலேஷன் வில் ரீச் 7.75 crore in 2026. இந்த நேஷனல் பாப்புலேஷன் கமிஷன்
ஒரு ரிப்போர்ட் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 2026 தமிழ்நாட்டோட மக்கள் தொகை வந்து 7.75 கோடி வந்து தொடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது போக நம்ம இந்த நேஷனல் கமிஷன் பாப்புலேஷனை பற்றி படிக்கணும். இது நமக்கு எப்போ க்ரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா 2000 க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நேஷனல் கமிஷன் ஆன் பாப்புலேஷன். ஆக்சுவலாக இதை ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னா MS சுவாமிநாதன் கமிட்டி. நமக்கு 1993 போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இது பாஷிவா புக்கில் இருக்குது. நீங்கள் பாஷிவா புக் படிக்காதவங்க படிங்க, அந்த புக்கு ரொம்ப முக்கியம். அந்த புக்கில் இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நேஷனல் கமிஷன் பாப்புலேஷன் 2000 க்ரியேட் பண்ணியிருப்போம். யாரோட ரெக்கமெண்டேஷன்? MS சுவாமிநாதன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். ஓகே, அடுத்து தமிழ்நாடு இஸ் த செகண்ட் மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட் வித் 54% ஆஃப்டர் கேரளா. அதாவது நம்ம இந்தியாவில் இந்த மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட் வந்து கேரளா ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்காங்க வித் 80%. ஓகேங்களா? நம்ம தமிழ்நாடு வந்து செகண்ட் ப்ளேஸில் இருக்கும் அர்பனைஸ்டு ஸ்டேட்டில். 54% வந்து அர்பனைஸ் ஆகிருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும். அடுத்து சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க 2022 24 ரிப்போர்ட்டு. இது தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம இப்போ படிக்க போகிறது எல்லாமே தமிழ்நாடு ரிலேட்டடாக மட்டும்தான். ஓகேங்களா? நான் இந்தியா ரிலேட்டடாக படிக்கிறோன்னு நம்ம மென்ஷன் பண்ணிடுவேன். நம்ம இப்போ படிக்கிறது எல்லாமே தமிழ்நாடு ரிலேட்டடு. ஓகே, நம்ம இந்த SRS சர்வே வந்து ஆல்ரெடி நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுருக்காங்க சில டேட்டாஸ் எடுத்து. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான சர்வே இது. இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டு TFRன்னு சொல்லுவோம். நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னா 1.3. ஓகே, நம்ம இந்த TFRை வந்து எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா, பெண்களோட வயசு வந்து 15 வயசுலேருந்து 49 வயசு உடைய பெண்களை வந்து தேர்ந்தெடுத்துருவோம். அவங்க வந்து அவங்கள வாழ்நாளில் எத்தனை குழந்தைய பெற்றுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி அந்த வேல்யூ தான் இந்த 1.3. ஓகேங்களா? டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டு TFR. அடுத்து MMR மேட்டர்னல் மார்டலிட்டி ரேட் MMRன்னு சொல்லுவோம். நம்ம தமிழ்நாட்டில் MMR எவ்வளோ இருக்குன்னா 25 இருக்குது. நம்ம இந்த 25 1 லட்சம் பெண்களுக்கு கணக்கு பண்ணுவோம். ஓகேங்களா? இது நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நம்ம MMRை எத்தனை பெண்களுக்கு வந்து மெஷர் பண்ணுவோன்னு 1 லட்சம் பெண்கள் எடுத்துகிட்டு அதில் MMR எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த MMR வேல்யூ தான் 25. ஓகே, மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டு, அதாவது இது மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்னா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, டெலிவரி கொடுத்து அல்லது அந்த ப்ராசஸில் வந்து இறந்துட்டாங்கன்னா அது வந்து இவங்க கணக்கு வருவாங்க. ஓகேங்களா? அல்லது குழந்தை பெற்று முடிச்சுட்டு டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் 42 நாளுக்குள்ளே இவங்க இறந்துட்டாங்கன்னா இந்த மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டில் கணக்கில் வருவாங்க. இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து நமக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் தெரியும். 2015 கொண்டு வந்திருப்போம். 2030 நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். எல்லா கோல்ஸும் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு. மொத்தம் 17 கோல்ஸ் இருக்கும். 169 டார்கெட் இருக்கும். இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் ரொம்ப முக்கியமான டாபிக் TNPSCக்கு. ஓகே, நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அதில் கோல் 3ல் அது டார்கெட்டு 3.7. என்ன சொல்கிறோன்னா 2030 நம்ம MMRை 70க்கு கீழே கொண்டு வந்துடணும். அதாவது SDG டார்கெட் 3.7 less than 70 MMR by 2030. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம எவ்வளோ இருக்கும் 25 இருக்கும். 70க்கு கீழே இருந்தால் போதும். ஓகேங்களா? நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் இந்த MMRை. இதை நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது பாலிசி நோட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அடுத்து இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட்டு, குழந்தை இறப்பு விகிதம் சொல்லுவோம் தமிழில். குழந்தை இறப்பு விகிதம் எவ்வளோ இருக்குன்னா 11. எத்தனை குழந்தைகளுக்குன்னா 1000 குழந்தைகளுக்கு நம்ம இதை மெஷர் பண்ணுவோம். இது வந்து எப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்து 1 வருஷத்துக்குள்ளே இறந்துச்சுன்னா அவங்க வந்து IMRக்குள்ளே வருவாங்க. நீங்கள் எப்படி நான் வச்சுக்கலாம்னா, இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் நம்ம என்ன சொல்லுவோம், IMR ஷார்ட் ஃபார்ம் சொல்லுவோமா. பார்க்க 1 மாதிரி இருக்கா, 1 வந்துருச்சா, 1000 வந்துருச்சா, 1 இயர் வந்துருச்சா, இங்கே எல்லாமே 1 மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால் IMR ஈஸி ஷார்ட்கட் பண்ணி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் லெட்டர் மாதிரியே எல்லா டேட்டாவும் இருக்குது இதில். அடுத்து NMR நியோநேட்டல் மார்டாலிட்டி ரேட்டு 8 இருக்குது. இந்த பச்சிளம் குழந்தை இறப்பு விகிதம் சொல்லுவோம். நியோநேட்டல் மார்டாலிட்டி ரேட்டு NMR 8 இருக்குது. நம்ம இதை எப்படி மெஷர் பண்ணுவோம்னா, ஒரு குழந்தை பிறந்து 28 நாளுக்குள்ளே இறந்துருச்சுன்னா அது வந்து NMRக்குள்ளே வரும். ஓகேங்களா? அடுத்து U5MR அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவோம். இது எவ்வளோ இருக்குன்னா 14 இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். அதாவது 5 வயசுக்குள்ளே அந்த குழந்தை இறந்துருச்சுன்னா அது வந்து நம்ம கவுண்ட் பண்ணுவோம். அந்த கவுண்டிங் தான் இந்த U5MRன்னு சொல்கிறது. இது 1000 குழந்தைகளுக்கு நம்ம எத்தனை பேர் 5 வயசுக்குள்ளே இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணுறோம். இதை நான் வச்சுக்கணும்னா இங்கே பாருங்கள்,
எத்தனை வயசுக்குள்ளே ஃபெயிலியர் இருக்குது U5MRA, அப்போ 5 வருஷத்துக்குள்ளே 5 இருக்கா, 5 வருஷத்துக்குள்ளே தான் மெஷர் பண்ணுறோம். ஓகேங்களா, வேல்யூ வந்து 14, இதையும் நான் வச்சுக்கோங்க. அடுத்து நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே நமக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க 2026 2026 இப்போது ப்ரெசென்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கான டேட்டானா 2023லேருந்து 2024 வரைக்கும் எடுத்திருப்பாங்க அந்த டேட்டா. அந்த டேட்டா வந்து 2026 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான சர்வே. இந்த சர்வேலேருந்து கொஷின்ஸ் கேட்கலாம், கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால தான் இந்த பாலிசி நோட்டில் மென்ஷன் பண்ண இந்த சர்வேயோட டேட்டாஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டேன். நம்ம ஃபுல்லாக அந்த சர்வேவே படிக்க முடியலன்னா பரவாயில்ல, இந்த பாலிசி நோட்டில் மென்ஷன் பண்ண இது ரிலேட்டடான சர்வே ஃபேக்ட்ஸை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அதுவே எனக்கு தெரிஞ்சு போதும், அதுலேருந்து கொஷின்ஸும் வரும். சரி, இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே என்ன சொல்கிறாங்கன்னா, ஓல்டர் அடல்ட்ஸ் கான்ஸ்டியூட் 16.3% ஆஃப் த பாப்புலேஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா, முதியவர்கள் வந்து 16.3% மக்கள் தொகையோடு இருக்காங்களாமா. என்ன பற்றி சர்வே படி. அடுத்து நமக்கு என்ன பற்றி சர்வேல இன்னொரு டேட்டாவும் இருக்குது. என்னென்னா பெர்சன்டேஜ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ், அதாவது ஆஸ்பத்திரியில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து 99.7%. அதுவே இந்தியாவில் பார்த்துட்டோன்னா 90.6%. ஏன் இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா, இந்த அருணாச்சல், பீகார், அது போக நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ட்ரைபல்ஸ் ஜாஸ்தியாக இருப்பாங்க. ட்ரைபல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டலில் போய் குழந்தை பெற்றுக்க மாட்டாங்க. அவங்க கம்யூனிட்டிக்குள்ளேயே அவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு தான் பிரசவம் பார்ப்பாங்க. அதனால தான் இந்தியா லெவலில் இந்த இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 90.6%. அது தமிழ்நாட்டினா கொஞ்சம் நம்ம அர்பனைஸ்டு ஸ்டேட்டு. இங்கே ட்ரைபல்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து இப்போலாம் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போய் தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க மோஸ்ட்லி இப்போது. அதனால் தமிழ்நாடோட இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி வந்து 99.7% இருக்குது. கண்டிப்பாக கொஷினில் கேட்கலாம். ஓகேங்களா, அடுத்து வந்து மேலே பார்க்கலாம். குளோபல் பர்டன் ஆஃப் டிசீஸ் ஸ்டடி 2023 estimates that nearly 75% of all deaths in Tamil Nadu are attributed to NCDs. NCDsனா நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். அது என்ன நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்னால் தொற்றா நோய்கள்னு சொல்லுவோம். அதாவது சர்க்கரை நோய் ஒருத்தருக்கும் தொற்றாது. நம்மளோட சாப்பிட்ற பழக்க வழக்கங்களை வச்சு தான் இந்த சர்க்கரை நோய் வரும். அப்புறம் ஹை பிபி, பிளட் ப்ரெஷரு, கேன்சரு, இதெல்லாம் NCDஸில் வரும். நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், தொற்றா நோய்கள் கீழே வரும். இந்த தொற்றா நோய்களால் தான் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 75% இறப்புகள் வந்து ஏற்படுதாமா. ஓகேங்களா, இதையும் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான டேட்டா. மற்ற டேட்டாலாம் சும்மா கொடுத்துருந்தாங்க, நீங்கள் சும்மா மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஆனால் அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. அடுத்து தமிழ்நாடோட ஹெல்த் கார்டு சிஸ்டம். டிவிகே ஆட்சிக்கு வந்து ஃபஸ்ட்டு பட்ஜெட்டு கொண்டு வராங்க. அந்த பட்ஜெட்டில் இந்த ஹெல்த் கேருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒதுக்குனாங்கன்னா 23,357 கோடி. ஓகேங்களா, இது பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஹெல்த் கார்டு சிஸ்டம் வந்து 3 டைப் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதாவது இந்த தமிழ்நாடோட ஹெல்த் கார்டு சிஸ்டமாக நம்ம 3 படிநிலைகளாக பிரிக்கிறோம். ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி கேர் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ். இந்த ஒவ்வொரு நிலையுமே ஒவ்வொரு இயக்குநரகம் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இது நமக்கு ப்ரீவியஸ் கொஷனில் கேட்டிருக்காங்க, அதனால் பார்த்துடலாம். சரி, ப்ரைமரி ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி வந்து யார் கீழே வரும்னா டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்டு ப்ரிவென்டிவ் மெடிசன். அடுத்து செகண்டரி ஹெல்த் கேர் சர்வீசஸ் வந்து டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் அண்டு ரூரல் ஹெல்த் சர்வீசஸ் கீழே வரும். அடுத்து டெர்ஷரி ஹெல்த் கேர் சர்வீசஸ் வந்து டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்டு ரிசர்ச் கீழே தான் இந்த டெர்ஷரி ஹெல்த் கேர் சர்வீசஸ்லாம் வரும். ஓகேங்களா, அதனால் அதை பார்த்துக்கோங்க. எந்த இயக்குநரகத்துக்கு கீழே எந்த ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி வருதுன்னு பார்த்துக்கோங்க. ப்ரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியான்னு. அடுத்து தமிழ்நாடோட ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட டேட்டா அங்கங்கே பிச்சு கொடுத்துருந்தாங்க. நம்ம மொத்தமாக கம்பைல் பண்ணி பார்க்க போகிறோம். நான் ரொம்ப முக்கியமான டேட்டா மட்டும் தான் சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான டேட்டா வந்து இந்தியாஸ் ஃபஸ்ட்டு சித்தா மெடிக்கல் காலேஜ் எங்கே இருக்குன்னா பாளையம் கோட்டை. ஓகேங்களா, இதை வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட்டாக டெவலப் பண்ணுறதுக்காக இப்போது பிளான் பண்ணிட்டுருக்காங்களாமா. அதனால இது கரண்ட் அஃபேரில் இருந்துச்சு. இந்தியாஸ் ஃபஸ்ட்டு சித்தா மெடிக்கல் காலேஜ், இந்தியாவின் முதல் சித்த மருத்துவக் கல்லூரி பாளையம் கோட்டையில் இருக்குது, நான் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த 2 டேட்டா மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் இதில் இந்த இத்தனை ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் இருக்குது நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் இது படிக்கலினாலும் கூட பரவாயில்ல, ஆனால் இந்த ஃபஸ்ட்டு 2 டேட்டா மட்டும் பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டம் இருக்கா. சென்னையை தவிர 37 டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இதை படிச்சுக்கோங்க. அடுத்து
நம்ம 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. இது 2 மட்டும் பார்த்துக்கோங்க, எல்லா டேட்டாவும் படிக்க வேணாம். நீங்கள் மெயின்ஸ்க்கு போகிறீங்கன்னா சிலது மட்டும் படித்து வச்சுக்கோங்க போதும். 37 டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அது போக நம்ம தமிழ்நாட்டில் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா டேட்டா என்னென்னா 199 தாலுக் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும் தமிழ்நாட்டில். அப்புறம் 59 நான் தாலுக் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். அப்புறம் 2336 பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கும், ஆரம்ப சுகாதார நிலையங்கள்னு சொல்லுவோம். 465 அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கும். 39 அர்பன் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் இருக்கும். 9330 ரூரல் ஹெல்த் சப் சென்டர்ஸ் இருக்குது. அப்புறம் 708 அர்பன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் அந்த அளவுக்கு படிக்க வேண்டியதில்லை, நான் சொன்ன டேட்டா மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இந்தியாஸ் ஃபஸ்ட்டு மெடிக்கல் காலேஜ் பாளையங்கோட்டை. 37 டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது போக தமிழ்நாட்டில் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. போதும். அடுத்து ஹெல்த் சப் சென்டர்னு சொல்கிறோம். ஓகேங்களா. HSC இது நம்ம இங்கிலீஷ்லேயே படிச்சுக்கோங்க, ஏன்னா தமிழில் படிச்சுன்னா ரொம்ப குழப்பம். ஓகேங்களா. அர்பன் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் இருக்குது, அர்பன் ஹெல்த் வெல்னஸ் சென்டர் இருக்குது, அர்பன் பாலி கிளினிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா. சில முக்கியமான டேட்டா மட்டும் தான் அதில் பார்க்க போகிறோம், எல்லாமே நான் படிக்க போகிறதில்ல. ஹெல்த் சப் சென்டர், நம்ம இந்த ஹெல்த் சப் சென்டர் வந்து 5000 மக்கள் தொகைக்கு ஒரு ஹெல்த் சப் சென்டர்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறாங்க. அதுவே மலைப்பகுதியாக இருந்தால் 3000 மக்கள் தொகைக்கு ஒரு ஹெல்த் சப் சென்டர். இந்த ஹெல்த் சப் சென்டரில் வந்து ப்ரைமரி ஹெல்த் சர்வீஸை கொடுக்குறாங்க. அடுத்து ப்ரைமரி ஹெல்த் சென்டர், இது வந்து 30,000 மக்கள் தொகைக்கு ஒரு ப்ரைமரி ஹெல்த் சென்டர். அதுவே மலைப்பகுதியாக இருந்தால் 20,000 மக்கள் தொகைக்கு ஒரு ப்ரைமரி ஹெல்த் சென்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க வந்து இந்த ப்ரைமரி ஹெல்த் சர்வீஸ்க்கும் செகண்டரி ஹெல்த் சர்வீஸ், டெர்ஷரி ஹெல்த் சர்வீஸ்க்கு வந்து ஒரு ரெஃபரல் பாயிண்ட்டாக இருப்பாங்க. இதை நான் வச்சுக்கோங்க. அடுத்து அர்பன் ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், இது வந்து நகர்ப்புற மக்கள் தொகை வந்து 50,000 இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஒரு அர்பன் ப்ரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கும். இவங்க வந்து ப்ரைமரி ஹெல்த் கேர் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து அர்பன் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர், இவங்க வந்து அர்பனில் 2.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் மக்கள் தொகை இருந்துச்சுன்னா அங்கே ஒரு அர்பன் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் இருக்கும். அடுத்து அர்பன் ஹெல்த் வெல்னஸ் சென்டர்ஸ், இது வந்து ஒவ்வொரு 15,000லேருந்து 20,000 மக்கள் தொகைக்கு ஒரு அர்பன் ஹெல்த் வெல்னஸ் சென்டர் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. UHWCன்னு சொல்கிறோம் ஷார்ட் ஃபார்மாக. இந்த UHWCயில் நம்ம கிட்டத்தட்ட 12 ப்ரைமரி ஹெல்த் கேர் சர்வீசஸ் வந்து கொடுக்குறோம். 12 காம்ப்ரிஹென்சிவ் ப்ரைமரி ஹெல்த் கேர் சர்வீசஸ். இது நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த ஒரு டேட்டா மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகேங்களா. அர்பன் ஹெல்த் வெல்னஸ் சென்டரில் நம்ம எத்தனை ப்ரைமரி ஹெல்த் கேர் சர்வீசஸ் தரோம்னா 12. அடுத்து அர்பன் பாலி கிளினிக்ஸ், பேர்லேயே இருக்குது பாலி கிளினிக்ஸ். அது என்ன பாலி கிளினிக்னா, கிளினிக்னாலே அந்த கிளினிக்கில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மட்டும் தான் இருப்பாங்க. ஓகேங்களா. எக்ஸாம்பிள் வந்து நம்ம போனால் டென்டல் கிளினிக் போவோம். டென்டல் கிளினிக் என்ன, அங்கே பல் மருத்துவர், அந்த பல்லுக்கு அந்த பல் டென்டல் டாக்டர் அதில் ஸ்பெஷலிஸ்ட் மட்டும் தான் அங்கே டென்டல் கிளினிக்கில் இருப்பாங்க. அது ஸ்கின் கிளினிக் போனால் அந்த டெர்மட்டாலஜிஸ்ட் மட்டும் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு, அந்த எக்ஸ்பர்ட் மட்டும் தான் அங்கே இருப்பாங்க. அதே மாதிரி தான் அர்பன் பாலி கிளினிக்கு. இந்த பாலி கிளினிக்கில் மொத்தம் 7 நாள் இருக்கா, வாரத்தில் 7 நாள் இருக்குது. அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எக்ஸ்பர்ட் ஸ்பெஷல் டாக்டர் வந்து இருப்பாங்க. அந்த பாலி கிளினிக்கில் நம்ம அந்த டாக்டரை வந்து அணுகிக்கலாம். இப்போ நமக்கு தோல் பிரச்சனை இருக்குன்னா அந்த தோல் பிரச்சனையோட சம்மந்தப்பட்ட டாக்டரை வந்து புதன்கிழமை வராங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த புதன்கிழமை போய் இந்த அர்பன் பாலி கிளினிக்கில் உங்களை போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அர்பன் பாலி கிளினிக்ஸ் ஹவ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் டு என்ஷூர் கண்டினியூட்டி ஆஃப் கேர் பை பிரிங்கிங் ஸ்பெஷலிஸ்ட். இது நான் வச்சுக்கோங்க, ஸ்பெஷலிஸ்ட்டு தான் பார்க்குறோம். ஓகேங்களா. இந்த அர்பன் பாலி கிளினிக்கில் இது ரொம்ப நான் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம 5லேருந்து 6 அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு ஒரு அர்பன் பாலி கிளினிக் வந்து கிரியேட் பண்ணுறோம். இது கூட அந்தளவுக்கு முக்கியமானதில்லை. அர்பன் பாலி கிளினிக்கில் நம்ம யாரை பார்க்குறோன்னு மட்டும் வச்சுக்கோங்க, ஸ்பெஷலிஸ்ட்டு எக்ஸ்பர்ட் மட்டும் தான் பார்க்குறோம். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ், இவங்க வந்து செகண்டரி ஹெல்த் கேர் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து ஹாஸ்பிட்டல்னு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் டெர்ஷரி கேர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நமக்கு எத்தனை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது தமிழ்நாட்டில்? 36. ஓகேங்களா. இது நான் வச்சுக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின். அடுத்து சில ஸ்கீம்ஸ் சொல்லியிருப்பாங்க, அடுத்து நம்ம ஸ்கீம்ஸ் பார்க்கலாம். மக்கள் நலவாழ்வு குழு MNK, அதாவது ஹிந்தியில் சொல்லணும்னா ஜன் ஆரோக்கிய சமிதி, JASன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த JAS எதுக்காகனா, நம்ம மேலே பார்த்தோம்ல இந்த ப்ரைமரி ஹெல்த் சென்டரு, அர்பன் ஹெல்த் சென்டர்ஸு,
இதெல்லாம் நிர்வகிக்கிறது, இதில் முடிவெடுக்கிறது, இதில் வந்து மந்த்லி பேசிஸில் மானிட்டர் பண்ணுறது, இது எல்லாமே இந்த மக்கள் நலவாழ்வு குழு தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நமக்கு கேட்கணுன்னா அப்ரிவேஷன் கேட்கலாம். ஓகேங்களா? இந்த ஆரோக்கியா தூக்கிட்டு ஆயுஷ்மான் போடலாம். ஓகேங்களா? ஜன் ஆயுஷ்மான் சமிதின்னு போட்டு கேட்கலாம் ஆப்ஷனில், அது தப்பு. அதனால் இந்த அப்ரிவேஷனை பார்த்துக்கோங்க. ஜன் JASனா ஜன் ஆரோக்கிய சமிதிஸ், மக்கள் நலவாழ்வு குழுன்னு அர்த்தம் தமிழில். ஓகே, இவங்க மாதம் மாதம் இந்த ப்ரைமரி ஹெல்த் சென்டரில், எல்லா ப்ரைமரி ஹெல்த் சென்டர்லேயும் இவங்க வந்து மாதம் மாதம் தணிக்கை நடத்துவாங்க. மந்த்லி பேசிஸில் ஃபீட்பேக் வாங்குறது, அதை மானிட்டர் பண்ணுறது, அந்த மாதிரியான வேலை. அடுத்து மக்களை தேடி மருத்துவம் திட்டம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீமு. இதுக்காக நம்ம UN அவார்டு வாங்கியிருப்போம். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீமு. இந்த பாலிசி நோட்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட அப்ஜெக்டிவ் என்னென்னா, நம்ம வீடு தேடி போய் மருத்துவம் கொடுக்கறது, மருத்துவ சேவையை புரியுறது, அதுதான் இந்த ஸ்கீமோட நோக்கமாக இருக்கும். ஹெல்த் கேர் டெலிவரி டைரக்ட்லி டு த டோர் ஸ்டெப் ஆஃப் பீப்புள். சரி, இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டத்தை நம்ம எப்போ தொடங்கணும்னா ஆகஸ்ட் 5, 2021 எங்கே வச்சு தொடங்கியிருப்போம்னா சாமனப்பள்ளி, கிருஷ்ணகிரி. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான ஸ்கீமு. பார்த்துக்கோங்க எங்கே தொடங்கினாங்க, எப்போ தொடங்கினாங்க, இதோட அப்ஜெக்டிவ் என்னென்னு. இந்த ஸ்கீமுக்காக நம்ம UN அவார்டு வாங்கியிருக்கோம். அதனால தான் இந்த ஸ்கீமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீமுங்கிறோம். அந்த அவார்டு பேர் தான் யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு, UNIATFன்னு சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்மாக. எப்போ கொடுத்தாங்கன்னா செப்டம்பர் 25, 2024 அன்றைக்கி கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டும் முக்கியம் நமக்கு. ஓகேங்களா? மக்கள் தேடி மருத்துவத்துக்காக ஐநா சபை பாராட்டி இந்த அவார்டு தந்திருப்பாங்க. சரி, இந்த ஸ்கீமில் யாரெல்லாம் பயன்படலாம்னா 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து பயன்படலாம். வீடு தேடி சேர்ந்து மருத்துவ சேவை வழங்குறாங்க. அதில் சில முக்கியமான சேவைகளை மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பாப்புலேஷன் பேஸ்டு ஸ்க்ரீனிங்கு, ஹோம் பேஸ்டு ஃபாலோஅப்பு, டோர் ஸ்டெப் டெலிவரி ஆஃப் மெடிசின்ஸ் ஃபார் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் டயபெட்டிஸ். நம்ம பிபி சுகர்லாம் இருந்துச்சுன்னா அவங்களே வீடு தேடி வந்து மெடிசன் கொடுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் ஆஷா தானே வருவாங்க நமக்கு. அக்ரிடேட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லுவோம். சரி, அடுத்து ஃபிசியோதெரபி சர்வீசஸ் தராங்க. பாலியேட்டிவ் கேர்னு சொல்லுவோம், அதுவும் தராங்க. அடுத்து CAPD ரொம்ப ரொம்ப முக்கியமானது, டயாலிசிஸ் பண்ணுவாங்க. என்ன டயாலிசிஸ்னால் பெரிட்டோனியல் டயாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுக்கான கிட்டு வந்து அவங்களே கொண்டு வந்து அவங்களே டயாலிசிஸும் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்து க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருந்தால் அதை வந்து கண்டறியதுக்காக பரிசோதனை பண்ணுவாங்க. அடுத்து க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மினரி டிசீஸ்ன்னு சொல்லுவோம், COPD டிசீஸ். ஓகேங்களா? இது நிறைய பேத்துக்கு இருக்கும். அது 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து காமனாக இருக்கும். COPDன்னு சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்மாக. COPD க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மினரி டிசீஸு. அடுத்து மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அசோசியேட்டட் ஸ்டீரியோட்டிக் லிவர் டிசீஸ், MASLDன்னு சொல்கிறோம். இது கொஞ்சம் முக்கியமானது. ரீசெண்டாக இந்த நோய் வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு. அதாவது தமிழில் சொல்லணும்னா, சிம்பிளாக சொல்லணும்னா ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபேட்டி லிவர் டிசீஸை தான் இப்படி சொல்கிறாங்க, MASLDன்னு. இதான் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம இந்த ஸ்கீமை 2021 தொடங்கியிருப்போமா? சரி, இப்போ 2026. இதில் மொத்தமாக இது வரைக்கும் 2.6 கோடி மக்கள் வந்து பயனடைச்சிருக்காங்க. 2.6 crore பெனிஃபிஷரிஸ். நமக்கு ப்ரீவியஸ் கொஷனில் பெனிஃபிஷரிஸும் சில முக்கியமான ஸ்கீம்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. இது மக்களை தேடி மருத்துவம் ஐக்கிய சபையோட அவார்டு வாங்கினதுனால பார்த்துக்கோங்க. அடுத்து பாதம் பாதுகாப்பும் திட்டம் எப்போ தொடங்கியிருப்போம்னா 28 அக்டோபர் 2024 தொடங்கியிருப்போம். பேலி இருக்குது, பாதத்தை பாதுகாப்போம். அதாவது ஃபுட், நம்ம காலை வந்து பாதுகாக்கணும். கால் எதுக்கிட்ட இருந்து பாதுகாக்கணும்னா சுகர். ஏன்னா சுகர் வந்தால் ஃபஸ்ட்டு காலத்தை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா காலை நம்ம வெட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். ஓகேங்களா? அதனால் அதை வந்து தடுக்கணும். இந்த சர்க்கரை நோயால் ஒருவர் வந்து ஊனமற்றவராக மாறிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த ஸ்கீமே கொண்டு வந்திருப்பாங்க, பாதம் பாதுகாப்பும் திட்டம். இந்த ஸ்கீமு கீழே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. யார் யாருக்கெல்லாம் சுகர், ஜென்ரலாக ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. யார் யாருக்கெல்லாம் சுகர் இருக்கோ அவங்கள வந்து சுகர் கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. அது போக டயபெட்டிக் ஃபுட் கிளினிக்ஸ்னு சொல்லிட்டு தனியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இதில் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். எவ்வளோன்னா 80 லட்சம் மக்களுக்கு வந்து இந்த சர்க்கரை நோய் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டறிஞ்சு அவங்களோட பாதம் இழக்கிறத வந்து கம்மி பண்ணணும். ஓகேங்களா? இதுக்காக நம்ம டயபெட்டிக் ஃபுட் கிளினிக்ஸ்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். அது போக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜிலுமே ஒரு இன்டெகிரேட்டட் டயபெட்டிக் ஃபுட் மெடிக்கல் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். சரி, இந்த ஸ்கீமுக்காக நம்ம ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோட டைப் பண்ணியிருக்கோம். யாருன்னா
கோயம்புத்தூரில் இருக்கிற கங்கா ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல், அந்த சைடு நிறைய பேருக்கு தெரியும். கோயம்புத்தூரில் இருக்கிற கங்கா ஹாஸ்பிட்டலோட நம்ம எம்ஓஇ சைன் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்கீமுக்காக. அடுத்து முக்கியமான ஸ்கீம் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமு. இதோட இன்கம் லிமிட் வந்து 1.2 லேக்குள்ளே இருக்கணும். அதாவது அந்த ஃபேமிலி வந்து ஒரு வருஷத்துக்கு 1.2 லேக்குள்ளே சம்பாதிச்சா மட்டும்தான் 1.2 லேக் இன்கம் வந்து தாண்டக்கூடாது. ஓகேங்களா, நான் வச்சுக்கோங்க எலிஜிபிலிட்டி இது. சரி, இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற நோடல் ஏஜென்சி யாருன்னா தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட். இவங்க தான் இந்த முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த காப்பீட்டு திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நோடல் ஏஜென்சி இந்த காப்பீட்டு திட்டத்துக்கு எவ்வளோ கேஷ் தருவாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் காப்பீடு வழங்குறாங்க. ஓகேங்களா, இதில் நம்ம ஜாயின் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நம்மளோட இன்கம் லிமிட் வந்து 1.2 லேக்குள்ளே இருக்கணும். அது போக நம்ம வந்து ப்ரீமியம் கட்டணும். அதாவது வருஷத்துக்கு 849 ரூபா கட்டணும் இந்த ஸ்கீமுக்காக. இதை நான் வச்சுக்கோங்க. சரி, இந்த ஸ்கீமில் மொத்த பயனாளிகள் வந்து 1.45 கோடி, அப்ராக்சிமேட்டாக சொல்ல போனால் 1.5 கோடி மக்கள் வந்து பயனடைச்சிருக்காங்க இது வரைக்கும். நம்ம ஆக்சுவலாக இந்த ஸ்கீம் வந்து ஃபஸ்ட்டு எப்போ தொடங்கணும்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை வந்து கலைஞர் காப்பீட்டு திட்டம், அதாவது கலைஞர் தான் தொடங்கியிருப்பார் இந்த மாதிரி காப்பீடு வழங்குறது. ஓகேங்களா, கலைஞர் காப்பீட்டு திட்டம் 2009 ஜூலை 23 தொடங்கியிருப்பாங்க. கலைஞர் அவர்கள் என்ன பேர்லன்னா கலைஞர் காப்பீட்டு திட்டம் சொல்லிட்டு தொடங்கியிருப்பாங்க. அதில் வந்து 1 லட்சம் சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபேமிலிக்கு 1 லட்சம் காப்பீடு வழங்குவோம்னு சொல்லிட்டு. 2012 இது வந்து நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க. என்ன நேம் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கிற நேமை சேஞ்ச் பண்ணுறாங்க. இது நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 11 ஜனவரி 2012 முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த காப்பீட்டு திட்டம் சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க. சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமு 1 லட்சமாக இருந்த காப்பீட்டத்தை வந்து 1.5 லட்சமாக மாற்றிட்டாங்க. ஓகேங்களா, அடுத்து 2018 நமக்கு என்ன ஆரம்பித்தாங்க தெரியும். பிஎம்ஜெய் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கிய யோஜனா. இது வந்து சென்ட்ரல் ஸ்கீமு. இந்த ஸ்கீமு கீழே 5 லட்சம் காப்பீடு தருவாங்க. அப்போது நம்ம தமிழ்நாடு ஸ்கீமையும் சென்ட்ரலோட இந்த பிஎம்ஜெய் ஸ்கீமையும் மேர்ஜ் பண்ணிடுறோம். மேர்ஜ் பண்ணி இப்போ எவ்வளோ தரோன்னா 5 லட்சம் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ டிவிக்கு ஆட்சி வச்சா நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து ஆகஸ்ட் 19, 2026 அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த 5 லட்சங்கிற காப்பீடு லிமிட் வந்து 25 லட்சமாக நாங்கள் உயர்த்தி தரப்போகிறோம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது ஆக்சுவலாக ரொம்ப வருஷமாக கோரிக்கை வச்சுருப்பாங்க. இப்போ தான் இவர் வந்ததுக்கப்புறம் இந்த லிமிட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. 25 லட்சங்கிறது நிறைய குடும்பங்களோட வறுமை வந்து போக்கும். ஓகேங்களா, 5 லட்சத்துலேருந்து 25 லட்சமாக உயர்த்திருக்காங்க. நல்லா வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். அடுத்து தொழிலாளர் தேடி மருத்துவம் திட்டம் எப்போ தொடங்கினாங்கன்னா 9 ஜனவரி 2024. எங்கே தொடங்கியிருப்பாங்கன்னா தொடுக்காடு திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கியிருப்பாங்க. பேரில் இருக்குது தொழிலாளர்களை தேடி மருத்துவம். அப்போது இது வந்து மக்களை தேடி மருத்துவம் மாதிரியே இருக்கா பேர். நம்ம மக்களை தேடி மருத்துவம்னு என்ன பண்ணுறோன்னா வீடு தேடி போய் மருத்துவ சேவைகளை வழங்குகிறோம். அதே மாதிரி தொழிலாளர்கள் எங்கே இருக்காங்களோ அவங்கள தேடி போய் நம்ம இந்த மருத்துவ சேவைகளை வழங்குறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் தொழிலாளர்களை தேடி மருத்துவம் ஸ்கீம். இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மக்கள் தேடி மருத்துவம் திட்டத்துக்கு கீழே நம்ம வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா அவங்க வேலைக்கு போயிடுறாங்க, ஃபேக்ட்ரியில் இருக்காங்க, இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, சிப்காட்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் அங்கே போயிடுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மக்களை தேடி திட்டத்துக்கு கீழே நம்ம இந்த தொழிலாளர்களை தேடி மருத்துவம் ஸ்கீம் வந்து தொடங்குறோம். இதில் என்ன பண்ணுறோன்னா மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீமில் சந்திக்க முடியாதவங்கள டேரெக்டாக அவங்களோட இண்டஸ்ட்ரிக்ஸ் போய் அந்த மருத்துவ சேவைகளை வந்து வழங்குறோம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இதில் டார்கெட் வந்து மொத்தம் 8 லட்சம் பேர் சொல்லிட்டு டார்கெட் பண்ணியிருப்பாங்க. பிபி சுகர் எல்லாமே வருதில்ல. அடுத்து மனம் திட்டம், மனநல நல்ல ஆதரவு மன்றம் சொல்லுவோம். எக்ஸ்பென்ஷன் ஃபார்மு எப்போ தொடங்கியிருப்போம்னா 22 டிசம்பர் 2022 22 வரும். ஓகேங்களா, எதுக்காகனா நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த சூசைட் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது போக நிறைய பேர்த்துக்கு தமிழ்நாட்டில் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது. நீட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிசல்ட் ஒழுங்காக வரலைன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க. 10th ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களும் எக்ஸாமில் ஃபெயில் ஆகினா தூக்க மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிப்ரெஷன், வேலை கிடைக்கலன்னா சொல்லிட்டு அதுக்கும் தூக்க மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி
மென்டல் ஹெல்த் கண்டிஷனை வந்து போக்கணும். இதோட பிரைமரி அப்ஜெக்டிவ் என்னென்னா ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட் மென்டல் ஹெல்த் அண்ட் சைக்காலஜிக்கல் வெல்பீயிங் த்ரூ அவேர்னஸ் ஜென்ரேஷன் ஆக்டிவிட்டீஸ் அண்டு ஸ்ட்ரக்சர்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் போத் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இதை நான் வச்சுக்கோங்க, பெனிஃபிஷரிஸ் வந்து டீச்சர்ஸும் வராங்க, ஸ்டூடெண்ட்ஸும் வராங்க. ஓகேங்களா. மனநல நல்லாதரவு மன்றம், இதுக்காக நம்ம ஒரு ஹெல்ப்லைனும் லான்ச் பண்ணியிருப்போம். அந்த ஹெல்ப்லைனோட பேர் வந்து நட்புடன் உங்களோட மனநல சேவை 14416ன்னு சொல்லுவோம். அது போக மென்டல் ஹெல்த் தேர்ஸ்டேன்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம். மனநல வியாழன். இந்த மனநல வியாழன் அன்னைக்கு இந்த மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸ்கூல்ஸில். ஓகேங்களா. அங்கே கவுன்சிலிங் கொடுக்கறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. அடுத்து டெலிமனாஸ் திட்டம். டெலிமனாஸோட எக்ஸ்பான்ஷன் ஃபார்ம் என்னென்னா டெலி மென்டல் ஹெல்த் அசிஸ்டன்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் அக்ராஸ் ஸ்டேட்ஸ். இது நம்ம 2022 தொடங்கியிருப்போம். சென்ட்ரல் ஸ்கீமுக்கு நம்ம டேட் படிக்கணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் இயர் பார்த்தா போதும். ஓகேங்களா. உங்கள் பாலிசி நோட்டில் இந்த எக்ஸாக்டாக டேட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதனால தான் நான் டேட் எடுத்து போட்டேன். 27 அக்டோபர் 2022 இந்த டெலிமனாஸோட நேஷனல் மென்டல் ஹெல்ப்லைன் ஒன்று இருக்குது, 14416. ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. இந்த நம்பர் தான் தூக்கி நம்ம மேலே மனம் ஸ்கீமுக்கு வச்சுருப்போம், நியமம் மாற்றி வச்சுருப்போம். என்னென்னா நட்புடன் உங்களோட மனநல சேவைன்னு சொல்லிட்டு. ஓகே. இந்த டெலிமனாஸ் கீழே இன்னொரு ஹெல்ப்லைன் இருக்குது. எதுக்காகனா ஆன்டிடக் போதைப் பொருள் தடுப்புக்காக டெலிமனாஸ் கீழே வர ஹெல்ப்லைன் தான் 1933. இதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த ஸ்கீமில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கன்சல்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டு அதே தான் மென்டல் ஹெல்த்துக்காக கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இந்த ஸ்கீம் கீழே நம்ம கால் பண்ணால் பேசுவாங்க நம்மக்கிட்ட, ஆறுதல் கூற விதமாக. அடுத்து ஹெல்ப்லைன் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, 104. நமக்கு மோஸ்ட்லி இந்த ஹெல்ப்லைன் நம்பர் வந்து ஒரு கொஷினாச்சும் கேட்டுறாங்க ஒவ்வொரு எக்ஸாம்லையும். ஹெல்ப்லைன் சர்வீசஸ் 104. அடுத்து தமிழ்நாடு ஆக்சிடெண்ட் அண்ட் எமர்ஜென்சி இனிஷியேட்டிவ் எக்ஸ்பேன்ஷன் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, TAEIன்னு சொல்கிறோம். 2017 கொண்டு வந்திருப்போம். காரணம் என்னென்னா இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியான ஆக்சிடெண்ட் நடக்குது, ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட், சாலை போக்குவரத்து விபத்துகள். ஓகேங்களா. அதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் வந்து தொடங்கியிருப்பாங்க. இதில் ஒரு டேட்டாவும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமாக சாலை போக்குவரத்துக்கான விபத்துகள் வந்து நடக்குது. அது போக அந்த விபத்துக்களை இறக்குறதுல வந்து நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கோமாமா. ஓகேங்களா. சாலை விபத்து இறப்பில் வந்து தமிழ்நாடு செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து உத்தரப்பிரதேஷ் இருப்பாங்க. அந்த இறப்புகளை வந்து கம்மி பண்ணணும், அதுக்காக தமிழ்நாடு ஆக்சிடெண்ட் அண்ட் எமர்ஜென்சி இனிஷியேட்டிவ் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. சரி, அடுத்து இன்னொரு டேட்டாவை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, 2017. ரெண்டுமே நான் வச்சுக்கோங்க. எக்ஸ்பேன்ஷன் ஃபார்ம் இயரு இந்த ஃபஸ்ட்டு பிளேஸு செகண்ட் பிளேஸில் இருக்கும். அதாவது சாலை விபத்துகளில் ஃபஸ்ட்டு பிளேஸு, அந்த சாலை விபத்து இறப்புகளில் செகண்ட் பிளேஸ். ஓகேங்களா. தமிழ்நாடு ஹேஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரோட் டிராஃபிக் டெத் ரேட் இந்த கண்ட்ரி அட் 24 டெத்ஸ் பர் லேக் பாப்புலேஷன் சொல்லிட்டு ஒரு டேட்டாவும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 108 ஆம்புலன்ஸ் சேவை. இது நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நம்ம எப்போ இந்த 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்கணும்னா 15 செப்டம்பர் 2008 அன்னைக்கு. இது ப்ரீவியஸ் கொஸ்டின், இந்த டேட் வந்து அப்படியே கேட்டிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ம 108 கால் பண்ணணும்னு வைங்களேன், அவங்க வந்து கரெக்டாக நம்ம வீட்டுக்கு வந்து 9 நிமிஷம் 35 செகண்டுக்குள்ளே வந்துடுவாங்க. ஓகேங்களா. இதுதான் தமிழ்நாடோட கோல்டன் ஹவர்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா. 9 minutes 35 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்துடும் ஆம்புலன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில். ஃபஸ்ட்டு 11 மினிட்ஸாக இருக்கும், அப்புறம் 10 மினிட்ஸாக கம்மி பண்ணாங்க. இப்போ வந்து 9 minutes 35 செகண்ட்ஸாக கம்மி பண்ணியிருக்காங்க. இன்னொரு காக்கும் நம்மை காக்கும் 48 திட்டம். நம்ம இந்த திட்டத்தை 18 டிசம்பர் 2021 மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடங்கியிருப்போம். இந்த ஸ்கீமோட நோக்கம் என்னென்னா ரோடு ஆக்சிடெண்ட், தமிழ்நாட்டோட எல்லைப்பகுதியில் நடக்கிற ரோடு ஆக்சிடெண்ட்டில் காயமடைகிறவங்களுக்கு முதல் 48 மணி நேரத்துக்குள்ளே 2 லட்சம் மதிப்புள்ள இந்த மருத்துவ சேவைகளை வந்து வழங்கணும். ஓகேங்களா. அதாவது ஃபஸ்ட்டு 48 ஹவர்ஸ்க்கு வந்து இலவச மருத்துவம். அதுக்காக தான் இந்த இன்னுயிர் காக்கும் நம்மை காக்கும் 48 ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருப்போம். நம்ம மேலே பார்த்தோம்ல, தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற அதிகமான சாலை விபத்துகள் ஏற்படுது. அதில் வந்து அந்த சாலை விபத்து இறப்புகளில் வந்து நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கோம். அதை கம்மி பண்ணணும். ஓகேங்களா. அதை கம்மி பண்ணுற கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஸ்கீம், இன்னுயிர் காக்கும் நம்மை காக்கும் 48 திட்டம். இந்த ஸ்கீமு கீழே நம்ம கிட்டத்தட்ட 773 என்பேனல்டு ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவோம். அதாவது என்பேனல்டு ஹாஸ்பிட்டல்னால் இந்த ஸ்கீமுக்குன்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. நம்ம எல்லா ஹாஸ்பிட்டலுமே இந்த சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அந்த குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இந்த இன்னுயிர் காக்கும் நம்மை காக்கும் 48 ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அந்த ஹாஸ்பிட்டல் எத்தனை இருக்குன்னா மொத்தம் 773 என்பேனல்டு ஹாஸ்பிட்டல்ஸ்.
அடுத்து ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீமு. நம்ம சென்ட்ரல் ஸ்கீம்னாலே அதோட இயர் மட்டும் படித்தா போதும். மோஸ்ட்லி குரோனாலஜி கேட்பாங்க, இல்லைனா இயர் கேட்பாங்க. அதுவும் இல்லைன்னா எக்ஸ்பேன்ஷன் ஃபார்ம் கேட்பாங்க. இது 3 மட்டும் தான் மோஸ்ட்லி கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீமாக இருந்தால் அதோட மினிஸ்ட்ரி உள்ளே இருக்கிற ப்ரொவிஷன்ஸ்லாம் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ ஸ்கீமு. அந்த ஸ்கீமோட தொடங்கப்பட்ட டேட்டு கேட்டிருப்பாங்க. அதோட எந்த 3 மினிஸ்ட்ரி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அந்த ஸ்கீமை கேட்டிருப்பாங்க. அந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ்ஸ் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. நம்ம இந்த ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் ஏபிடிஎம் சொல்லிட்டு எக்ஸ்பேன்ஷன் ஃபார்ம் இது பார்த்துக்கோங்க. எப்போ தொடங்கப்பட்டதுன்னா செப்டம்பர் 2021. இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம்ஸ் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்தது தமிழ்நாடு கேன்சர் ரெஜிஸ்ட்ரி ப்ராஜெக்ட், டிஎன்சிஆர்பி, இதோட அப்ரிவேஷனும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நம்ம இது 2022 கொண்டு வந்தோம். எதுக்காகனா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா பார்த்தோம்ல, தமிழ்நாட்டோட இறப்புக்கு வந்து 75% என்ன காரணம்னா தொற்றா நோய்கள். ஓகேங்களா. அந்த தொற்றா நோய்களில் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து இந்த கேன்சர் தான். அப்போ இந்த கேன்சர் பற்றி ஒரு ஸ்டடி பண்ணணும், ஒரு டேட்டாஸ் ரெடி பண்ணணும். இந்த டேட்டா ரெடி பண்ணால் தான் அதை வச்சு நம்ம எந்த கேன்சருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு முடிவு பண்ண முடியும். ஓகேங்களா. அதுக்காக இந்த ப்ராஜெக்ட் தொடங்கியிருப்பாங்க, தமிழ்நாடு கேன்சர் ரெஜிஸ்ட்ரி ப்ராஜெக்ட். தமிழ்நாடு ரிலேட்டடாக இந்த கேன்சர் டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணணும். அதனால் இந்த ப்ராஜெக்டோட நோக்கம் 2022 தொடங்கப்பட்டது. இந்த டேட்டா கம்பைல் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் 11 பேர்த்தில் ஒருத்தருக்கு வந்து கேன்சரால் பாதிக்கப்படுறாங்க. 11 பேர்த்தில் ஒருத்தர் வந்து கேன்சரால் பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னாங்க இந்த ப்ராஜெக்டில். ஓகேங்களா. இந்த ப்ராஜெக்டில் நம்ம டாப் 5 கேன்சருக்கான இறப்புகள் வந்து கண்டறிஞ்சிருக்கோம். அதாவது கேன்சர் இறப்புகளில் டாப் 5 கேன்சர்ஸ் எதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னா, பிரீஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய், செர்விக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், ஓரல் கேன்சர்னு சொல்லுவோம். அடுத்து காலரெக்டல் கேன்சர், அப்புறம் ஸ்டொமக் கேன்சர்ஸ். ஓகேங்களா. இதை பார்த்துக்கோங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம், இந்த பிடிஎஃப்லேயே இதுதான் ரொம்ப முக்கியமானது, ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், HMIS 3.1 சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்மில். இது நம்ம இ நலம் சொல்லிட்டு அந்த பேரில் ரீநேம் பண்ணியிருக்கோம் இந்த சிஸ்டத்தை. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீமு. நீ வரப்போகிற எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்கலாம். கவர்னன்ஸ் டாபிக்னு சொல்லிட்டு தனி டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கில் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்குவோம் தனியாக செப்பரேட்டாக. ஓகேங்களா. ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் HMIS 3.0 என்ன நம்ம ரீநேம் பண்ணியிருக்கோன்னா இ நலம். சரி, இதை டெவலப் பண்ணது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங், CDAC. இதோட எக்ஸ்பேன்ஷன் ஃபார்மில் வந்து நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. சரி, இந்த இ நலம் எதுக்காகனா, இதுதான் தமிழ்நாடோட ஹெல்த் கார்டு சிஸ்டம். அதாவது ஒரு பேஷண்ட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்கன்னா அவங்களோட அவுட் பேஷண்ட் ரெக்கார்டு, அது போக அவங்களோட கிளினிக்கல் லேப் ரிப்போர்ட்டு, ப்ரிஸ்கிரிப்ஷனு எல்லாமே இந்த இ நலமில் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இந்த இ நலம் மூலிமா நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அது போக நம்ம தமிழ்நாட்டில் சில முக்கியமானதாக யூஸ் பண்ணுறோம் இந்த நலம்ங்கிற பேரில். அது எல்லாமே குழப்பம், அதனால் ஒன்றா பார்த்துடலாம். அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நலம் தமிழ்நாடு எதுக்காகனா, CSR ஃபண்டுன்னு சொல்லுவோம். அதாவது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டு. இந்த பெரிய பெரிய ஐடி கம்பெனி, மேனுஃபேக்சரிங் கம்பெனிலாம் அவங்களாம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து CSR ஃபண்டுன்னு சொல்லி ஒதுக்குவாங்க. ஓகேங்களா. அந்த ஃபண்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும், தமிழ்நாட்டோட ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணணும், அந்த CR ஃபண்ட்ஸை வந்து இந்த நலம் தமிழ்நாடு ஆப்பு மூலிமா நம்ம டொனேட் பண்ணலாம். ஓகேங்களா. இந்த நலம் தமிழ்நாடு போர்ட்டல் டொனேட் பண்ணுற CSR ஃபண்ட்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. வேறு எந்த ப்ராஜெக்ட்லையும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா. அடுத்து நலம் AI. இது வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் வரும். இந்த AI என்ன பண்ணுறோன்னா, அவுட் பேஷண்ட் கார்டு. நம்ம ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனோம்னாலே உள்ளே போனோம்னா ஃபஸ்ட்டு அவுட் பேஷண்ட் கார்டு, OP கார்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த ஆதார் கார்டை கொடுத்து கைரேகை வச்சு அந்த கார்டு வாட்ஸ்அப்பில் வந்துடும். அடுத்து நம்ம எடுக்கிற லேப் ரிப்போர்ட்டு வாட்ஸ்அப்பில் வந்துடும். அடுத்து டாக்டர் கொடுக்குற அந்த மெடிசின்ஸ் லிஸ்ட்டு அதுவும் நமக்கு வாட்ஸ்அப்லேயே வந்துடும். எல்லாமே நலம் AI வாட்ஸ்அப். ஓகேங்களா. இது அடுத்து இ நலம். இப்போ பார்த்தோமா, HMIS ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் 3.0 நம்ம என்ன சொல்கிறோம், இ நலம்னு சொல்கிறோம். சரி, அடுத்து சிவில் ஆப்னால் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், அந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்ம மானிட்டர் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த சிவில் ஆப், டிஜிட்டல் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மானிட்டரிங் சிஸ்டம். இது வந்து டெவலப் பண்ணது யாருன்னா, டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசனும் TNEGA, தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி. நம்ம 2007 க்ரியேட் பண்ண இந்த TNEGAவும் சேர்ந்து டெவலப் பண்ணது தான் இந்த சிவில் ஆப்பு. இதுக்காக
ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸாக மானிட்டர் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்கள் ஊரில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் வந்து இடிச்சு கட்டிட்டு இருக்காங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து கட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இப்போ எந்த ஃபேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணுறது இந்த ஆப், சிவில் ஆப். அடுத்து தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட். இந்த டிஎன்ஹெச்எஸ்பின்னு சொல்கிறோம் ஷார்ட் ஃபார்மு. தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் இஸ் டெசிக்னேட்டட் as கமிஷனரேட் ஆஃப் ட்ராமா கேர் ஃபார் த ஸ்டேட். ஓகேங்களா, இதுவே நமக்கு ஒரு கொஷினாக கேட்கலாம். நம்ம எதை வந்து இந்த கமிஷனரேட் ஆஃப் ட்ராமா கேர் ஃபார் த ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு டெசிக்னேட் பண்ணியிருக்கோம். சரி, இந்த தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் தான் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா, முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த காப்பீட்டு திட்டம், மருத்துவ காப்பீட்டு திட்டம், சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இந்த நோடல் ஏஜென்சி தான். ரொம்ப முக்கியமான ஸ்கீம், பார்த்துக்கோங்க. அடுத்து தமிழ்நாடு ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி, டிஎன்சாக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்ம். இது நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. எக்ஸ்பான்ஷன் ஃபார்மும் கேட்டிருக்காங்க, எந்த வருஷம்னு கேட்டிருக்காங்க. 22 ஏப்ரல் 1994. இது ஒரு சொசைட்டி, எதுக்காகனா எய்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஹெச்ஐவி எய்ட்ஸு அதை கண்ட்ரோல் பண்ணணும் தமிழ்நாட்டில், அதுக்காக கொண்டு வரப்பட்ட சொசைட்டி தான் அது. இந்த சொசைட்டியை நம்ம தமிழ்நாடு சொசைட்டிஸ் ஆக்ட் 1975 கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். சரி, அது போக இந்த ஹெச்ஐவி எய்ட்ஸ்க்கு வந்து மேஜராக வந்து இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனாலே பரவும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சொசைட்டி தான் இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் சர்வீஸை வந்து மானிட்டர் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். ஓகேங்களா. அடுத்து தமிழ்நாடு பிளைண்ட்னஸ் கண்ட்ரோல் சொசைட்டி, டிஎன்பிசிஎஸ்ன்னு சொல்லுவோம். இது 1996. அதாவது நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி 1994, 2 வருஷம் கழித்து தமிழ்நாடு பிளைண்ட்னஸ் கண்ட்ரோல் சொசைட்டி 1996. எதுக்காகனா அந்த கண் பார்வை குறைபாடுகளை குறைக்கணும், அதுக்காக கொண்டு வரப்பட்டது இது. அடுத்து நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம். இதோட அப்ரிவேஷனை வந்து நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. அது எப்படி கேட்டிருக்காங்க தெரியுமா? இந்த டியூபர்குலோசிஸ்ங்கிற வார்த்தையை தூக்கிட்டு அந்த இடத்துல டொபாக்கோன்னு போட்டு வச்சுருந்தாங்க. ஓகேங்களா, ஆக்சுவலாக தப்பு. என்டிஇபினா நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம். அதே டொபாக்கோன்னு போட்டால் இங்கே கண்ட்ரோல் பண்ணணும். நேஷனல் டொபாக்கோ கண்ட்ரோல் ப்ரோக்ராம் போட்டால் தான் கரெக்ட். அது என்டிசிபி, இது என்டிஇபி. ப்ரீவியஸ் கொஸ்டின் 2020 தொடங்கியிருப்போம். இந்த ஸ்கீமு கீழே பிஎம்டிபிஎம்பிஒய்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வரும், பிரதான் மந்திரி டியூபர்குலோசிஸ் முக்து பாரத் யோஜனா. செப்டம்பர் 9, 2022 நம்ம தொடங்கியிருப்போம் இந்த ஸ்கீமு. டிபி ஒழிக்கிறதுக்காக நம்ம இந்த நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் கீழே தான் 2025 டிபி ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் அது. இது கீழே நிக்ஷய் மித்ரா கிரியேட் பண்ணியிருப்போம். நிக்ஷய் மித்ரானா ஃப்ரெண்டு, நிக்ஷய்னா டிபி ஃப்ரெண்டுனா இந்த டிபியால் பாதிக்கப்படுறவங்களை வந்து அதுலேருந்து மீண்ட உதவி செய்கிறவங்க தான் இந்த டிபி மித்ராஸ். அடுத்து நிக்ஷய் போஷன் யோஜனா ஸ்கீமு 2018 கொண்டு வரப்பட்டது. இந்த நிக்ஷய் போஷன் யோஜனா ஸ்கீமில் என்ன பண்ணுறோன்னா, இந்த டிபியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து 1000 ரூபா காசு தரும் மாதம். அடுத்து நேஷனல் வெக்டர்பார்ன் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா, எக்ஸ்பான்ஷன் ஃபார்ம் கேட்டிருப்பாங்க. 2003 2004 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இந்த வெக்டர்பார்ன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். வெக்டர்பார்ன்னா மலேரியா ஃபீமேல் அனஃபிலஸ் மஸ்கிட்டோ வந்து காசு பண்ணுமா, அது ஒரு வெக்டார். அதனால் வெக்டர்பார்ன் டிசீஸ் கீழே வரும். டெங்கு, சிக்கன் குனியா, இந்த மாதிரி டிசீஸை வந்து இது கீழே கொண்டு வந்துட்டோம். நேஷனல் வெக்டர்பார்ன் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் எந்த வருஷம் மட்டும் பார்த்துக்கோங்க, 2003-4. அடுத்து யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் எந்த வருஷம்னா 1985. நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், நான் வச்சுக்கோங்க. யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் 1985. 10 வருஷம் கழித்து பல்ஸ் போலியோ திட்டம், அதாவது பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் 1995, 10 வருஷம் கழிச்சு. அந்த ப்ரோக்ராமில் நம்ம ஒரு ஃபஸ்ட்டு போட்ட போலியோ தடுப்பூசியோட நினைவாக தான் நம்ம என்ன கொண்டாடுறோன்னா நேஷ்னல் வேக்சினேஷன் டே கொண்டாடுறோம், March 18. ஓகேங்களா, இது 3 ஒன்றா நான் வச்சுக்கோங்க. யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் 1985, பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் 1995, 10 வருஷம் கழிச்சு. அந்த ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு போலியோ ஊசி போட்ட அந்த தினத்தை வந்து நேஷனல் வேக்சினேஷன் டே, March 18 சொல்லிட்டு கொண்டாடுறோம், நேஷனல் வேக்சினேஷன் டே. இந்த யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் 1985 தொடங்கப்பட்டது. இதில் வந்து இலவசமாக தடுப்பூசி கொடுத்துருவாங்க. யாருக்குன்னா ப்ரெக்னென்ட் உமன், இன்ஃபேன்ட்ஸ், சில்ட்ரன் அண்ட் அடலசன்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே இலவச தடுப்பூசி தராங்க. மொத்தம் வந்து 12 வேக்சின், 12 டிசீசஸ் இருக்கும். 12 நோய்களுக்கு 11 ஊசி போடுவாங்க இந்த ஸ்கீம் கீழே ஃப்ரீயாக.
அது என்னென்னா டியூபர்குலோசிஸ், டிப்தீரியா, பெர்tussis, டெட்டனஸ், ஹெப்படைட்டிஸ், ஹீமோஃபிலியா இன்ஃப்ளூயன்ஸா இந்த மாதிரி டிசீஸ் எல்லாமே கவர் ஆகும். சரி, இந்த யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமில் எத்தனை நோய்கள்? 12 நோய்கள், 11 தடுப்பூசி. ஓகேங்களா, நான் வச்சுக்கோங்க. இதுக்காக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்போம். அதுதான் மிஷன் இந்திரதனுஷ் ஸ்கீமு. இந்த ஊசியெல்லாம் போடுறதா ஒரு மிஷனாக கொண்டு போகணும். 100% வேக்சினேஷன் வந்து உறுதி செய்யணும். அதுக்காக தொடங்கப்பட்டது. 2014 தொடங்கியிருப்போம். அடுத்து நம்ம NRHM, நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் வந்து 2005 தொடங்கியிருப்போம். அடுத்து நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷன் வந்து 2013 தொடங்கியிருப்போம். இது ரெண்டும் சேர்ந்து தான் நேஷனல் ஹெல்த் மிஷன். அடுத்து வில்லேஜ் ஹெல்த் சானிடேஷன் அண்ட் நியூட்ரிஷன் கமிட்டிஸ், VHSNCன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது வந்து இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுள்ளே இருக்கிற கிராம பஞ்சாயத்து இருப்பாங்க. அந்த கிராம பஞ்சாயத்துலேயே அத்தனை கிராம பஞ்சாயத்துலேயும் இந்த கமிட்டிஸ் உருவாக்குறோம். வில்லேஜ் ஹெல்த் அண்ட் சானிடேஷன் அண்ட் நியூட்ரிஷன் கமிட்டி. ஓகேங்களா, நம்ம கிராம பஞ்சாயத்தில் தெரியும் நிறைய கமிட்டிஸ் இருக்கும், நிறைய சப் கமிட்டிஸ் இருக்கும். அதில் ஒரு கமிட்டி தான் இந்த கமிட்டி. இதோட தலைவராக யார் இருப்பாங்கன்னா பஞ்சாயத்தோட பிரசிடென்ட் தான் இந்த கமிட்டியோட தலைவராக இருப்பாங்க. இந்த பஞ்சாயத்தோட செயலாளர் யாருன்னா அந்த அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு ஹெல்த் நர்ஸு தான் செயலாளராக இருப்பாங்க. ஓகேங்களா, இதில் மெம்பர்ஸ் யாருன்னா அங்கே அந்த கிராமத்தில் இருக்கிற அங்கன்வாடி ஒர்க்கர்ஸு, அவங்க கிராம பகுதியில் இருக்கிற ஸ்கூல் டீச்சர்ஸு, ஹெல்த் இன்ஸ்பெக்டர், ஆஷாஸ்ன்னு சொல்லுவோம், அக்ரிடேட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட்டு, அப்புறம் சுய உதவி குழுக்கள்லேருந்து கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இதில் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த கமிட்டி. ஓகேங்களா, இந்த கமிட்டியோட முக்கியமான வேலை என்னென்னா இந்த கிராமத்தில் வந்து சுகாதாரம் வந்து உறுதி செய்கிறது தான். ஓகேங்களா, ஹெல்த்து அது மாதிரி இந்த அங்கன்வாடி வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகுதா, அங்கே இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகுதா, அங்கே வேறு ஏதாச்சும் தேவைப்படுதா, அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குன்னு சொல்லிட்டு அதை முடிவு பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதுக்காக நம்ம மாதம் 10,000 தரோம் அந்த கமிட்டிக்காக. சரி, அடுத்து அனைவருக்கும் நலவாழ்வு திட்டம் 2017 தொடங்கியிருப்போம். இதோட டார்கெட் என்னென்னா 2030க்குள்ளே தமிழ்நாடு வந்து யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் ஸ்டேட்டாக மாற்றணும். ஓகேங்களா, யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ், அனைவருக்கும் நலவாழ்வு திட்டம் 2017. அடுத்து பிக்மி போர்ட்டல்னு சொல்லுவோம், ரொம்ப ஃபேமஸான போர்ட்டலு. இந்த பிக்மி போர்ட்டலோட எக்ஸ்பேன்ஷன் ஃபார்ம் வந்து ப்ரெக்னன்சி அண்ட் இன்ஃபேண்ட் கோஹார்ட் மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன். இந்த பிக்மி போர்ட்டல் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ரெக்னென்ட்டான உமன்ஸும் சரி பிறந்த குழந்தைகளும் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. அவங்க வந்து கரெக்டாக அந்த ஊட்டச்சத்து பெட்டகம் போயிடுச்சா, அவங்களோட வெயிட் என்ன, குழந்தை வந்து எடை குறைஞ்சு பிறந்திருக்கா, வேறு என்ன காம்ப்ளிகேஷன் இருக்குது, இந்த குழந்தை பிறந்ததுனால இந்த அம்மாவுக்கு வந்து வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, அதெல்லாம் ட்ராக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நம்ம இந்த போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு 24 மணி நேரத்துக்கு நமக்கு தீர்வு கிடச்சிடும். ஓகேங்களா, என்ன பிரச்சனையாக இருந்தாலும். அடுத்து ஜனனி சுரக்ஷா யோஜனா, JSY, நமக்கு அப்ரிவேஷன் ப்ரீவியஸ் கொஷின். ஓகேங்களா, நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. எப்போ தொடங்கணும்னா 2005, இதுவும் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இதோட நோக்கம் என்னென்னா இந்த மேட்டர்னல் அண்ட் நியூனேட்டல் இறப்பை வந்து கம்மி பண்ணணும். அதாவது மகப்பேறு மற்றும் குழந்தை இறப்பு விகிதத்தை வந்து கம்மி பண்ணணும். அது போக இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஹாஸ்பிட்டலில் போய் குழந்தைய பெற்றுக்கணும். ஓகேங்களா, அதுக்காக கொண்டு வரப்பட்டது இந்த ஜனனி சுரக்ஷா யோஜனா. இந்த ஸ்கீமுக்கு நம்ம காசு தரோம். ஊரக பகுதி, அதாவது ரூரல் ஏரியாஸாக இருந்தால் 700 தருவோம். அதுவே அர்பன் ஏரியாஸாக இருந்தால் 600 தருவோம். அதுவே வீட்லேயே குழந்தை பெற்றுக்கிட்டா, ஒரு டாக்டரை கூப்பிட்டு போய் வீட்லேயே குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா, மோஸ்ட்லி ட்ரைபல்ஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து 500 தருவோம். ஓகேங்களா, இந்த ஸ்கீம் வந்து நம்ம முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீமோட லிங்க் பண்ணிட்டோம். அடுத்து ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம், JSSK ஸ்கீமு. ப்ரீவியஸ் இயர் கொஷனில் இந்த சிசுவை தூக்கிட்டு ஸ்வஸ்தின்னு போட்டாங்க. ஓகேங்களா, அது தப்பு. ப்ரீவியஸ் கொஸ்டின் இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. இந்த சிசு ஒரு அப்ரிவேஷன் 4 ஸ்கீமை கொடுத்துட்டு அதில் இந்த ஸ்கீமோட வந்து சிசுவை தூக்கிட்டு ஸ்வஸ்தின்னு போட்டாங்க. அது தப்பு. எக்ஸ்பேன்ஷன் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம், JSSK, ஜூன் 2011 தொடங்கப்பட்டது. இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கீமில் என்ன பண்ணுறாங்கன்னா மேட்டர்னல் நியூனட்டல் கேரு, அது போக கேஷ்லெஸ் பேர்த் சர்வீசஸ்ஸு, அது போக சிசேரியன், ஃப்ரீ சிசேரியனு எல்லாமே இந்த ஸ்கீம் கீழே வந்துடும். அது போக ஃப்ரீ ட்ராப் பேக் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறக்கு, குழந்தைய பெற்று முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வரக்கு ஃப்ரீயாக ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த ஸ்கீம் கீழே. அதுக்காக ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது, என்னென்னா ஃப்ரீ ட்ராப் பேக் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த JSSK ஸ்கீம் கீழே 102 ஹெல்ப்லைன் நம்பர் வச்சுக்கோங்க. அடுத்து பிரதான் மந்திரி சுரக்ஷித் மத்ருத்வ அபியான்,
பிஎம்எஸ்எம்இ ஸ்கீம், இதுவும் நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 2014 தொடங்கப்பட்டது. எதுக்காகனா ஆன்டிநேட்டல் கேருக்காக தொடங்கப்பட்டதான் ஸ்கீம். இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் 9th and 24th டே அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்டிநேட்டல் கேர் வந்து செக் பண்ணுவாங்க ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிலையும். அடுத்து சுரக்ஷித் மாத்ருத்வா ஆஷ்வாசன் யோஜனா, சுமன் திட்டம் 2019 தொடங்கப்பட்டது. இந்த ஸ்கீமோட நோக்கமே மகப்பேறு மற்றும் குழந்தை இறப்பு விகிதத்தை வந்து 0வாக கொண்டு வரணும். ஓகேங்களா, 0 ப்ரிவென்டபிள் டெத்ஸ். சுமன் திட்டம் 2019 ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, இந்த ஸ்கீமும் கேட்டிருக்காங்க. அடுத்து லக்ஷ்யா திட்டம், இதுவும் கேட்டிருக்காங்க 2017. இது வந்து இயர் கேட்டிருந்தாங்க. லக்ஷ்யா திட்டம் எதுக்காகனா லக்ஷ்யானா லேபர் ரூம் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இனிஷியேட்டிவ். அதாவது அந்த பிரசவ வார்டு இருக்குல்ல, அந்த பிரசவ வார்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த ஆப்ரேஷன் தேட்டர் இருக்குல்ல, அதையும் இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த ஆப்ரேஷன் தேட்டரால் ஒரு இறப்பு ஏற்படக்கூடாது, அதுக்காக கொண்டு வரப்பட்டது இந்த லக்ஷ்யா திட்டம். அடுத்து சிஇஎம்ஓஎன்சின்னு சொல்லுவோம். ஆப்ரேஷன் பார்த்துக்கோங்க, காம்ப்ரிஹென்சிவ் எமர்ஜென்சி ஆப்ஸ்டெட்ரிக் அண்ட் நியூ பார்ன் கேர் சர்வீசஸ். நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் இந்த சிஇஎம்ஓஎன்சி ஃபெசிலிட்டி வந்து 130 இருக்குது. 130 ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும் கிட்டத்தட்ட 63% குழந்தைகள் வந்து பிறக்கிறாங்க. இது NFHS 6 சர்வே டேட்டா படி. அடுத்து பச்சிளம் குழந்தை பாதுகாப்பு பெட்டகம், பேபி கேர் கிட் ஸ்கீம் சொல்கிறோம். இந்த ஸ்கீம் வந்து எதுக்காகனா எடை குறைவாக பிறந்த ஊட்டச்சத்து பெண்களோட ஊட்டச்சத்து குறைபாடால் அந்த பிறக்கிற குழந்தைகள் வந்து எடை குறைவாக பிறப்பாங்க. அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லைன்னா இறந்துருவாங்க அப்படியே விட்டோம்னா. ஓகேங்களா, அது ஐஎம்ஆரும் என்எம்ஆரும் இன்க்ரீஸ் பண்ண காரணமாயிரும். அந்த ஐஎம்ஆரும் என்எம்ஆரும் ரெடியூஸ் பண்ணணும். அதுக்காக இந்த அம்மா பேபி கேர் கிட் ஸ்கீம். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அயன் ட்ராப்ஸ், விட்டமின் D3 ட்ராப்ஸ், மல்டிவிட்டமின் ட்ராப்ஸு, நியூட்ரிஷனு எல்லாமே தருவாங்க. ஓகேங்களா, இந்த பெட்டகத்தில். அடுத்து மா திட்டம், மானா MAA, மதர்ஸ் அப்சல்யூட் அஃபெக்ஷன் ப்ரோக்ராம் 2016 தொடங்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியமான ஸ்கீமு, இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பாஷிவா புக்கில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இந்த ஸ்கீமுக்கு என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக குழந்தை பிறந்து 1 மணி நேரத்துக்குள்ளே தாய்ப்பால் கொடுக்கணும். அடுத்து குழந்தை பிறந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும். ஓகேங்களா, இது ரெண்டுமே உறுதி செய்யறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த மா திட்டம், மதர்ஸ் அப்சல்யூட் அஃபெக்ஷன் ப்ரோக்ராம் 2016. இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. குழந்தைய பிறந்து 1 மணி நேரத்துக்குள்ளே தாய்ப்பால், அதுக்கப்புறம் 6 மாதத்துக்குள்ளே தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அடுத்து நேஷனல் டிவார்மிங் டேன்னு சொல்லுவோம். அதாவது இந்த குடற்புழு நீக்க நாள். நம்ம இதுக்காக ஆல்பெண்டசோல் டேப்லெட்ஸ் கொடுக்குறோம். இந்த டேப்லெட்டை வந்து நிறைய ஸ்கீமுக்கு கொடுப்பாங்க. இந்த ராஷ்டிரிய பல் ஸ்வஸ்திய காரியக்ரம் சொல்லுவோம், அது கீழே கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் சப்லா திட்டம் சொல்லுவோம், அது கீழே தருவாங்க. ICDS திட்டம் சொல்லுவோம், அது கீழே தருவாங்க. ஓகேங்களா, February 10 August 10 அன்னைக்கு இந்த ஸ்கீம்ஸ் இந்த வருஷத்தில் 2 நாள் இந்த டேப்லெட்னு தருவாங்க. இந்த டேப்லெட் சாப்பிட்டு இந்த குடற்புழு வந்து போயிடும், அதுக்காக. அடுத்து ஏர்லி சைல்டுஹுட் டெவலப்மெண்ட் கால் சென்டர், இந்த நம்பர் வந்து 102. ஓகேங்களா, நான் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி 102 நம்ம எங்கே பார்த்தோன்னா அந்த ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம் JSSK ஸ்கீமில் ஃப்ரீ ட்ராப் பேக் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஹெல்ப்லைன் கீழே. இதே ஹெல்ப்லைன் தான் ஏர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் கால் சென்டருக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க, 102. அடுத்து ராஷ்டிரிய பல் ஸ்வஸ்திய காரியக்ரம் RBSKன்னு சொல்கிறோம். ப்ரீவியஸ் கொஸ்டினில் எக்ஸ்பென்ஷன் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. எந்த வருஷம் தொடங்கப்பட்டதுன்னா 2013. பேர்லேயே இருக்குது ராஷ்டிரிய பல்லுன்னு என்ன, குழந்தைகள்னு யார், 0லேருந்து 18 வருஷம் வரைக்கும் வயதுடையவர்கள் தான் நம்ம குழந்தைகள்னு சொல்கிறோம். அந்த குழந்தைகளுக்கு 30 வகையான நோய் கண்டிஷன்ஸை வந்து கண்டுபிடிச்சி அதை கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. 4Dsக்குள்ளே கொண்டு வருவாங்க இந்த 30 ஹெல்த் கண்டிஷனை. டிஃபெக்ட்ஸ் அட் பர்த், பிறக்கும்போது இல்லை குறைபாடுடைய குழந்தைகள். அடுத்து டிசீசஸ், நோயுடைய குழந்தைகள். டிஃபிஷியன்சிஸ், குறைபாடுடைய குழந்தைகள். அப்புறம் டெவலப்மெண்ட் டிலேஸ் இன்க்ளூடிங் டிசபிலிட்டிஸ், ஊனமற்ற குழந்தைகள். ஓகேங்களா, 4Ds நான் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக ப்ரீவியஸ் கொஸ்டினில் இந்த ஸ்கீம் இதையும் மென்ஷன் பண்ணி கேட்டிருப்பாங்க. 4Ds அப்ஜெக்டிவாக வச்ச ஸ்கீம் எதுன்னு, RBSK. அடுத்து ராஷ்டிரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியக்ரம் RKSK ஸ்கீமு 2014 தொடங்கப்பட்டது. எதுக்காகனா அடலசென்ட் கேர்ள்ஸ் 10 to 19 இயர்ஸ் ஏஜ்டு கேர்ள்ஸ் வந்து அடலசென்ட், அதுக்காக ஊட்டச்சத்து ஹெல்த் ஃபெசிலிட்டி எல்லாமே இன்டெகிரேட்டாக கொண்டு வருவாங்க. ராஷ்டிரிய கிஷோர்னாலே அடலசென்ட்னு அர்த்தம்.
அடுத்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சினேஷன் ஸ்கீம், ஹெச்பிவி வேக்சினேஷன். எதுக்காகனா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்னு சொல்லுவோம், செர்விக்கல் கேன்சர், அதை ப்ரிவென்ட் பண்ணணும் அதுக்காக. சரி, இந்த ஹெச்பிவி வேக்சினை வந்து நம்ம யாருக்கு போடுறோன்னா 9லேருந்து 14 வயசு உடைய குழந்தைகளுக்கு மட்டும் போடுறோம் இந்த ஊசியை. நம்ம தமிழ்நாடு தான் இந்த ஹெச்பிவி வேக்சினேஷன் போட்ட ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு. நம்ம எப்போ இந்த திட்டத்தை தொடங்கியிருப்போம்னா 27 ஜனவரி 2026 குளோபல் உமன் சம்மிட் நடந்திருக்கும் தமிழ்நாட்டில், அதாவது உலக பெண்கள் மாநாடு. அந்த மாநாட்டில் வச்சு தான் இந்த ஹெச்பிவி வேக்சினேஷன் ஸ்கீமை வந்து தொடங்கியிருப்போம். ஃபஸ்ட்டு 4 டிஸ்ட்ரிக்டில் மட்டும் கொண்டு வந்தோம், தருமபுரி, பெரம்பலூர், திருவண்ணாமலை, அரியலூர் மாவட்டங்கள். அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். அது இந்தியாவில் எப்போ தொடங்கினோன்னா 28 February 2026 அஜ்மீர், ராஜஸ்தானில் தொடங்கியிருப்போம். இந்தியாவில் இந்த ஸ்கீமில் நம்ம என்ன வேக்சின்ஸ் போடுறோம்னா செர்வா வேக் அண்டு கார்டசில் 4 போடுறோம். இந்த 2 வேக்சினும் நம்ம இந்த ஸ்கீமில் போடுறோம், ஹெச்பிவி வேக்சினேட்ஸ். அது போக இந்தியாஸ் ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸ் ஹெச்பிவி வேக்சின் வந்து செர்வா வேக். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், இதுவும் நம்ம கேட்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்து பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.